அனைவருக்கும் வணக்கம். இது அகிலாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன். இன்றைய வானவியல் சாஸ்திரத்தில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சுக்கிர பகவானின் கர்மா, இதை எப்படி இயக்குவது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். அஷ்டதிக்கு பாலகர்களில் தென்கிழக்கு திசைக்கு அதிபதியாக வரும் சுக்கிர பகவான் நவகிரக நாயகர்களில் மிக முக்கியமான பொறுப்பு சுக்கிர பகவானுக்கு உண்டு. அடுத்த சந்ததிகளை உருவாக்கும் சக்தி சுக்கிர பகவானுக்கு உண்டு என்பதனால் நெருப்பு ராசிகளில் தனது நட்சத்திரத்தை ஒளித்து வைத்திருப்பார்கள். சுக்கிரனின் நட்சத்திரம் பரணி மேசம், பூரம் சிம்மம், பூராடம் தனுசு. மேசம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசிகளில் சுக்கிரனின் கர்மா ஆன நட்சத்திரங்கள் ஒளிந்திருக்கும். அடுத்த சந்ததிகளை உருவாக்கும் சக்தி வெப்பத்திற்கு தான். நெருப்பு தான் போதிய அளவு வெப்ப சக்தி உடலில் இருந்தால்தான் அடுத்த சந்ததிகளை உருவாக்கும் என்பதனால் சூரியன் நெருப்பு காரகன், நெருப்பு கிரகம். அவருடைய நட்சத்திரங்களும் நெருப்பு ராசிகளிலும் நில ராசிகளிலும் இருக்கும். மேசத்தில் கார்த்திகை 1ஆம் பாதமும், சிம்மத்தில் உத்திரம் 1ஆம் பாதமும், தனுசில் உத்திராடம் 1ஆம் பாதமும் சூரியனுடைய பலம் பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த சூரியனும் சுக்கிரனும் தான் அடுத்த சந்ததியில் உருவாவதற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அதனால்தான் மீனத்தில் குருவை ஆட்சி பெற வைத்து சுக்கிரனை உச்சம் பெற வைக்கிறார்கள். அப்ப சுக்கிரனை உச்சம் பெற வைத்து மீண்டும் அடுத்த சந்ததியில் உருவாகும் இடம் மீனம். அப்ப இந்த சுக்கிரனின் கர்மாவை எப்படி நாம் இயக்கினால், நமது பஞ்சாட்சர மந்திரங்களால் இயக்கினால் நமது உடலில் சுக்கிரன் பலப்படும். அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்க முடியும். வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவருடைய பெயர் அசுரகுரு என்று சொல்லுவார்கள். தேவகுரு என்றால் கோவிலில் தெய்வமும், தேவகுரு என்ற குரு பகவானின் அனுகிரகத்தோடு கோவிலில் திருநீரும் அவர்தான், மயானத்தில் சாம்பலும் அவர்தான். அவரே ஈசனின் அனுகிரகம் பெற்ற சுக்கிரன் மயானத்தில் அசுர குருவாக செயல்படுவார். காளியின் அம்சம் கொண்ட, திருமாலின் அம்சம் கொண்ட சுக்கிரன். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி சுக்கிரனுக்கு உண்டு. ஓம் ஊர்கவான் சூரன் வாணன் முதலினார் குருவாய் வையம் காக்கவான் மலை பெய்விக்கும் களிமகள் கனகம் ஈவோன் தீர்க்க வானவர்கள் போற்ற செத்தவர்கள் தம்மை எழுப்பும் பார்க்கவன் சுக்கராச்சாரியாரின் பாதபங்கமே போற்றி போற்றி போற்றி. ஓம் பிராம் பிரேம் பிராம் சக ஓம் பிராம் பிரேம் பிராம் சக ஓம் பிராம் பிரேம் பிராம் சக ஓம் பிராம் பிரேம் பிராம் சக. இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி சுக்கிரனுக்கு உண்டு. ஒருத்தர் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போயிட்டு இருக்கிறவங்க, தொழிலே இல்லை, வாழ்க்கையே இல்லை, இருக்கலாமா பறக்கலாமா என்ற நிலையில இருக்கிற ஒரு திருமணம் நடந்த பிறகு திடீரென்று வாழ்க்கை மாறிவிடும். ஏனென்றால் அதுதான் பிரபஞ்சத்தின் நீதி. அந்த சுக்கிர பகவானுடைய வெண்மை நிறத்திற்கு அதிபதியான சுக்கிரன் ரிஷபமும் துலாத்தையும் தனது சொந்த வீடுகளாக கொண்டு அல்ல சுக்கிர பகவான் துலாத்தில் மூலத்திரிகோண வலு பெறுவார். காலப்போசு 7வது ராசியில் அவர் மூலத்திரிகோண வலு பெறுவார். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு மகிமை சுக்கிரனுக்கு உண்டு. ஏனென்றால் சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்திலும் கிரகம் உச்சமடையும், சந்திரன் உச்சமாவார். துலாத்திலும் சனி உச்சமடைவார். ஆனால் மற்ற கிரகங்களின் 2 வீடுகளில் ஒரு வீட்டில் மட்டும்தான் கிரகங்கள் உச்சமடையும். ஆனால் சுக்கிரனுடைய 2 வீடுகளிலுமே கிரகம் உச்சமடையும். இதை நன்கு கவனிக்க வேண்டும். அப்ப சுக்கிரனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அப்ப வெப்பத்தின் அடுத்த சந்ததிகளை உருவாக்கும் மாபெரும் பொறுப்பு சுக்கிரனுக்கு உண்டு. அப்ப சுக்கிரனுடைய பஞ்சாட்சர சக்தி பெண்மை சக்தி. அந்த பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நமது உடலில் இயங்கும் பஞ்சாட்சர மந்திரங்களில் சிவாய நம என்று பெண்கள் கூரை தனது உடலில் அதை இயக்க வேண்டும். மோகன சக்திக்கு அதிபதி, மோகன வித்தைக்கு அதிபதியாக சுக்கிர பகவானே வருவார். ஆசைகளை தூண்டி விடுபவர், உணர்வுகளை தூண்டி விடுபவர். அதை ஸ்தூலம் நமச்சிவாய என்றால் சூக்குமம் சிவாய நம என்பார்கள். இந்த சிவாய நம என்று சித்தர்கள் சொல்லியதற்கு மோகன வித்தையே அதி காரணமாக உண்டு. அப்ப ஆசைகளை தூண்டி விடக்கூடிய கிரகம் சுக்கிரன். வெண்மை நிறம், அழகு, கவர்ச்சி, அழகு சாதன பொருட்கள், அழகான கட்டட கலைகள், இது அனைத்தும் வடிவமைக்கப்பட்ட அனைத்துமே பெண்களால் ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்ப பெண்மை தன்மை பெற்ற சுக்கிர பகவான் தனது நட்சத்திரங்களை அந்த ராசியை முழுமை ஆளக்கூடிய அளவில் ஒழித்து வைத்திருப்பார். ஆணின் நட்சத்திரங்கள் அனைத்தும் உடைபடும், பெண்ணின் நட்சத்திரங்கள் அனைத்தும் முழுமையாக அந்த ராசியை ஆளும். அப்போ ஒரு வீட்டை கட்டி ஆளுபவன் பெண். ஒரு பொது வாழ்வில் பேரு புகழை ஒரு ஆண்மகன் அடைய வீட்டில் உள்ள பெண்களே காரணமாக விளங்குவார். இப்ப வீட்டின் ஆளுமை திறமை பெண்களிடத்தில் உண்டு. இதற்கு சுக்கிரனே அதி தேவதையாக வருவார். ஓம்
அசத்தஜ வித்மகே தனுர்கஸ்தாய திமகி தன்னோ மகா சுக்கர பிரசோதயாத் நம ஸ்வஹா. அந்த சுக்கரனை போற்றி வழிபடுவோம். சுக்கரசலம் திருவரங்கம் ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி வழிபட்டோம் என்றால் சுக்கரன் பலப்படுவார், சக்கரத்தாழ்வார். 12 ஆழ்வார்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம் என்பதனால் சொல்லி கட்டப்பட்ட திருவரங்கம். இங்கு தாயார், பிரசித்தி பெற்ற தாயாரை வழிபடும் போது சுக்கரன் நமது உடலில் அதிக வலு பெறுவார். இந்த சுக்கரன் அசுர குரு மயான பூஜைகள் செய்வதற்கும், எதிர்பாலினத்தவரை கவர்ந்து இழுப்பதற்கும், பெண் பாலினத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சுக்கிர பகவான். நமது உடலில் சிவாய நம என்ற பஞ்சாட்சரத்தின் மூலம் சுக்கிரனை இயக்கினோம் என்றால் நிச்சயமாக சிவாய நம என்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்றால் அது சுக்கிரனை வைத்தேதான் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சுக்கிரனை போற்றி வழிபடுவோம். இந்த சுக்கிரனை பஞ்சாச்சாரத்தை ஒரு பெண்கள் இயக்கினார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும் போது அரசாலும் ராஜயோகத்தில் குழந்தைகளை பெற முடியும் என்று கூறி அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுவர் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன். அட்டமா சித்திகளை சுக்கிரனுக்கு உண்டான மோகன வித்தையை சித்தி செய்வோம், வாழ்வில் வெற்றி அடைவோம். அந்த மோகன வித்தைக்கு உண்டான சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரங்களால் உயிரும் உடலையும் கர்மாவையும் ஒருங்கிணைக்கப்பட்டோம் என்றால் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.